வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஃபயர் அலாரம் சர்க்யூட். ஃபயர் சென்சார், ஃபயர் அலாரம் மீன்ஸ் ஃபயர் சென்சார் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் மெயினாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் LM358 ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், டூயல் ஆப் ஆம். ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஐசியோடைய டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த ஐசியை உபயோகப்படுத்தி தான் நாம் இப்போ சில ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த 1 வீக்காகவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். என்ன ப்ராஜெக்ட் பாருங்கள், இதுதான் ப்ராஜெக்ட். ஒரு போட்டோ டயோடு ப்ளஸ் ஐஆர்எல்லிருந்து ஹை ஸ்பீடில் ஹை ஃப்ரீக்வன்சியில் இந்த இடத்துலேருந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஒரு அப்டக்கிள் இருந்துச்சுன்னா, ஒரு தடை இருந்துச்சுன்னா, ஒரு ரிப்ளெக்டர் இருந்துச்சுன்னா அதில் பட்டு பிரதிபலித்து உங்களுக்கு என்ன பண்ணும், நேராக அதாவது இந்த மாதிரி உள்ளே போய் வெளியே வரும். இந்த போட்டோ டயோடு சென்ஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்டை ஆக்டிவேட் பண்ணி வைக்கும். அதை பற்றிய வீடியோ தான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதுதான் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த வீடியோ, சிம்பிள் அப்டக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் சென்சார் சர்க்யூட்னு சொல்லி. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 1 பின் அவுட்புட், 2 பின் 3 பின்னுடைய வோல்டேஜ் வித்தியாசம் தான் 1 பின்னில் அவுட்புட்டாக வரும். இந்த 1 பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வது பின்னோட 3வது பின்னில் வோல்ட் அதிகமாக வரணும். எப்போ அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால், இந்த ஐஆர்எல்இடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி இந்த இதில் பட்டு ஒரு அப்டக்கில் பட்டு ரிட்டர்ன் ஆகி இந்த போட்டோ டயோடில் விழுகும்போது ரெசிஸ்டன்ஸ் லோவாயிரும். ஸோ அந்த வோல்ட் அதிகமாயிரும். இந்த வோல்ட்டு தான் 1 பின்னில் பாசிட்டிவ் வோல்ட்டாக வரும்னு படிச்சிருக்கோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராக வந்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் வீடியோ, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு சர்க்யூட். இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் 2 சேனல் இருக்கும். இந்த 2 சேனலில் ஏதாவது ஒன்று நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் காமன் 8வது பின் பாசிட்டிவ், 4வது பின் நெகட்டிவ். இது காமன். இது 3 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 33 வோல்ட் வரைக்கும் இது வேலை செய்யும். சேஃப்டி ஜோன் அப்படின்னு கேட்டால் 5 வோல்ட் ஆப்ரேஷன், ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ணும், ஃபெயிலியரே வராது. ஓகே, இதில் 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது. இதில் ஒரு 7வது பின் வழியாக ஒரு அவுட்புட் வரும், 1வது பின் வழியாக ஒரு அவுட்புட் வரும். இந்த 2 சேனல் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 8வது பின்னில் சப்ளை கொடுத்தா இந்த ஆஃப் ஆம்க்கும் இந்த ஆஃப் ஆம்க்கும் சப்ளை போயிடும். அதுமாதிரி 4வது பின்னில் நெகட்டிவ் கொடுத்தோம்னா அதுவும் இந்த 2க்கும் நெகட்டிவ் உள்ளே போய் சேர்ந்துடும். காமன் 4 வோல்ட் மைனஸ் 8 வோல்ட் ப்ளஸ் விசிசி. இதில் 1வது பின் அவுட்புட் சொல்லியாச்சு. 2வது பின் இன்வெர்ட்டிங் இன்புட், 3வது பின் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். மாறாதது, இது மாறக்கூடியது, அவ்வளோதான். ஓகேவா? இது சிம்பிளாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்யூட் இருக்கும், இந்த ஃபயர் அலாரம் சர்க்யூட்ஸ். ஓகேவா? பார்க்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பார்ட் இருக்குது, பொட்டன்ஷியோமீட்டர், ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் ரெசிஸ்டர். இதுக்கு பேர் ஹாட் எண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு ஹாட் எண்ட், இதுக்கு பேர் கூல்டு எண்ட், இதுக்கு பேர் சென்டர் பாயிண்ட். இது 3 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 9 வோல்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல எத்தனை வோல்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்ட் சென்ட்ரலில் இருந்தால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு நெகட்டிவ் இருக்குது. இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும்? இப்போ இந்த இடத்துல 10 வோல்ட் சப்ளைனா இந்த இடத்துல 5 வோல்ட் வந்துடும். என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, R1 R2 2 சேம் வேல்யூவாக இருக்கணும். சேம் வேல்யூவாக இருந்தால் இந்த இடத்துல ஆஃப் ஆஃப் த வோல்ட், அதாவது 5 வோல்ட் வெளியே வந்துடும். 10 வோல்ட் இருந்தால் வெளியே வந்துடும். இது வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க், சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக நாம் இதே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, பாருங்கள், இது ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் சொல்லியிருக்கேன்? 10 வோல்ட் இருக்கா? இந்த இடத்துல இது -0 வோல்ட். இந்த சென்டர் பாயிண்டில் எவ்வளோ வோல்ட் வருங்குது? இது சென்டர் பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகிற மாதிரி. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒரு 100Kன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 50K ப்ளஸ் 50K இருக்கிறதாக அர்த்தம். சென்டர் பாயிண்டில் இருந்துச்சுன்னா இதனுடைய ஆஃப் ஆஃப் த வோல்ட்டு இங்கே வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம வோல்ட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வோல்ட்டாக
ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல 10 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்ட் மூவிங் பாயிண்ட் சென்டரில் இருக்கும் பட்சத்தில் சப்ளை வோல்ட்டில் பாதி வோல்ட் கன்ஃபார்மாக இருக்கும். வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது இங்கே வாங்க சர்க்யூட்டுக்கு. அப்போது இந்த 2வது பின்னில் என்ன இருக்குது? 2வது பின்னில் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்ட்டு தேவை இல்லையா? இன்வெர்ட்டிங் இன்புட்னால் மாறக்கூடியது. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருது? ஒரு 5 வோல்ட் வச்சுக்கோமே. இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதான் ப்ளஸ் மைனஸ். 3வது பின்னில் எவ்வளோ வோல்ட்டு? இங்கே தான் நமக்கு இப்போ தேவைப்படுது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு? ஒரு 10K பிக்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 10K தெர்மிஸ்டர் கொடுத்துருக்கு, தெர்மல் ரெசிஸ்டர். இதில் ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அதோடய வேல்யூ வந்து குறையும். NTC நெகட்டிவ் டெம்பரேச்சர் NTC அப்படின்னு பேர். 10K மார்க்கெட்டில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். 2 லீடு இருக்கும். அதில் TH அப்படின்னு இன்ஃபார்மேஷன் போட்டிருக்கோம். TH தெர்மிஸ்டர் அப்படிங்கிறதுக்காக இதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு பின் பாசிட்டிவில் இருக்குது, ஒரு பின் வந்து இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த பாயிண்டில் இருக்குது. இந்த வோல்டேஜ் எவ்வளோ வோல்ட்டுங்கிறது இந்த தெர்மிஸ்டர் தாண்டி வர்ற வோல்ட்டு தான் இந்த பின் நம்பர் 3க்கு போகும். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸர். இந்த பஸ்ஸருடைய வேலை என்ன? பஸ்ஸர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பாயிண்ட் மைனஸ், ஒரு பாயிண்ட் ப்ளஸ். இந்த பஸ்ஸர் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் பஸ்ஸர் இருக்குது, 5 வோல்ட் பஸ்ஸர்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது பட்டன் டைப் சின்னது பஸ்ஸர் இருக்குது. அப்போ இது இந்த பஸ்ஸருக்கு ஒரு வோல்ட் வரணும், 5 வோல்ட் வரணும்னு வச்சுங்களேன். வந்தால் அந்த பஸ்ஸர்லேருந்து சவுண்டு வரும். அதுதான் அலாரம் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அப்போ பஸ்ஸருக்கு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஆல்ரெடி இது காமன் மைனஸ், இது காமன் மைனஸ் பாயிண்டில் இருக்குது. இந்த இடத்துல 9 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம் உள்ளுக்குள்ளே. ஓகேவா? அப்போது மைனஸ் காமன், இங்கே ப்ளஸ் வோல்ட் வந்தால் இந்த பஸ்ஸர் ஆக்டிவேட் ஆகிரும். இந்த பஸ்ஸர் ஆக்டிவேட் ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 1வது பின்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வரணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி எளிமையான ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. பட் யாரோ ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தா தான், ஒரு கைடர் இருந்தால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்க முடியும். இண்டிவிஜுவலாக கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ முயற்சி பண்ணலாம், தெரியலாம். ஏன்னா நிறைய லாட் ஆஃப் டேட்டாஸ் தேவைப்படுது. கடல் மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தாது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் சேச்சுரேஷன் இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. ஓகேங்களா? இதில் புதுசாக டே பை டே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டேட்டா எது வந்தாலும் எதிர்நோக்கி நீங்கள் செயலாற்றம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் நாலேஜை கூட்டிக்கணும் அப்படின்னா, ஒரு அப்கிரேடிங் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸ் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், மாறுவீங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஓகேங்களா வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறீங்களா? இதை வந்து நீங்களே வீட்டிலே ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான். பட் ஒர்க் பண்ணுற பிரின்சிபல் உங்களுக்கு தெரியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி உங்களுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கையில் கொடுத்து டயக்ராம் மூலிமா தான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடணும்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். பல சந்தர்ப்ப சூழ்நிலையில் வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நிறையா கற்றுக்கலாம், நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கேதர் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். என்ன, இந்த டயக்ராம் இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இந்த சர்க்யூட்டை படிக்க, இந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சாவே போதும். இப்போ சர்க்யூட் பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இப்போது இந்த ஐசியை பேஸ் பண்ணி தான் இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணோம், இந்த ஃபயர் அலாரம் சென்சார் ஒர்க் பண்ணோம். இந்த ஃபயர் அலாரம் சென்சார் ஒர்க் பண்ணால் இந்த இடத்துல தெர்மல் ரெசிஸ்டர் இருக்குது. இதனுடைய வேலை என்னென்னா, இது ஹீட் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா இந்த 3வது பின்னில் வோல்ட் எக்ஸஸ் ஆகிரும். இந்த 3வது பின்னில் வோல்ட் எக்ஸஸ் ஆனோடனே இந்த ஐசி புரிஞ்சுக்குது. உடனே என்ன பண்ணுது, 1வது பின்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட் அவுட்புட் வருது. உடனே பஸ்ஸர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போது ஹீட் இருக்கக்கூடிய இடத்துல ஹீட் வரும்
அல்லது ஃபயர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இந்த தெர்மிஸ்டர் இருந்ததுன்னா நமக்கு ஹீட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சென்சார் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? இப்போது இந்த ஃபயர் சென்சாரில் இந்த பஸ்ஸர் மட்டும் ஒர்க் பண்ணால் போதுமா, கூடவே ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐடியா இருக்குது. அதுக்கும் ஐடியா இருக்குது. அதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குது. பாருங்களேன், இது ஃபயர் சென்சார். ஓகேவா? இந்த ஃபயர் சென்சாரில் இதில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கு. இந்த தெர்மிஸ்டர் வந்து டாப்லையா பாட்டமா அப்படின்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தெர்மிஸ்டர் தெர்மல் ரெசிஸ்டர் 10K. இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இதில் சர்க்யூட்டில் இது ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு. இந்த எலக்ட்ரிக்கல் லோடை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிலே மூலிமா கொடுத்துருக்கோம். இந்த ரிலே ஒர்க் பண்ணுச்சுன்னா நான் உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் எரியும். இதை ப்ராக்டிக்கல் வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு தியரிட்டிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? தியரிட்டிக்கல் வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலில் நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணுன்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2. அது நீங்கள் டிப்ளமோ பேஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த லெவல் 1 லெவல் 2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கன்சூமர் கூட்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக முடியும். அதாவது ஒரு சிஆர்டி டிவி சர்வீஸ் பண்ணலாம், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எல்இடி டிவிக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆம்பிளிஃபயர் அதுக்கு ட்ரைனிங் இருக்குது, அப் டு 5.1 அசம்பிள் வரைக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி ட்ரைனிங் இருக்குது. யூபிஎஸ் இன்வெர்ட்டர் பற்றி ட்ரைனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல என்ஜினியராக சர்வீஸ் பண்ண முடியும், வீட்டிலே பண்ண முடியும். ஆன்லைன் ட்ரைனிங்கிறது ரொம்ப ஈஸி, செலவு கம்மி, மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசமும் இல்லை. ஓகேங்களா? ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மதியம் 1 to 2 எனக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சர்க்யூட் பார்க்கலாமா? இதில் ஒரு ரிலே ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 5 வோல்ட் ரிலே. இதில் 230 வோல்ட் ஏசி ஒரு கான்டாக்ட் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ரிலே டிரைவர் இந்த டிரான்சிஸ்டர் BC547, தென் பேஸில் 10 amp கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிலே காயில் பிரைமரி. இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது ஒரு இண்டிகேட்டர் எரியும். எப்போ எரியும் அப்படின்னா இதனுடைய பேஸுக்கு வோல்ட் வரணும். இந்த டிரான்சிஸ்டர் ரிலே டிரைவருடைய பேஸுக்கு வோல்ட் வரணும். வோல்ட் வரணுன்னா 1வது பின்னிலேருந்து பாசிட்டிவ் வோல்ட் வரணும். 1வது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வரணும் அப்படின்னா LM358னுடைய 3வது பின்னான நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வோல்ட் கூடுதலாக வரணும். வந்துச்சு அப்படின்னா இந்த ஐசி சென்ஸ் பண்ணிவிட்டு 1வது பின்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டு வெளியே வரும். அந்த வோல்ட் வந்தால் தான் ரிலே டிரைவர் வேலை செய்யும், ரிலே ஒர்க் பண்ணும், ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு வேலை செய்யும். ஓகே, இதுக்கு அடிப்படை எப்படின்னா இதில் ஒரு 10K ரெசன்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல தெர்மிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கு. ஹீட் ஆகும் பொழுது தெர்மிஸ்டனுடைய ரெசன்ஸ் வேணால் உங்களுக்கு லோ ஆகும் பொழுது இந்த 10K ரெசன்ஸ் வழியாக வரக்கூடிய வோல்ட் வந்து கூடும். அப்போ 3வது பின் வழியாக முதல்ல நார்மலாக ஹை ரெசன்ஸில் இருக்கும், அது 10K. இதுவும் 10K, இது ஒரு வேல்யூ. ஓகேவா? நீங்கள் இந்த தெர்மிஸ்டர் டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ எந்த இடத்துல வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஏற்கனவே சர்க்யூட்டில் கொடுத்த மாதிரியே தெர்மிஸ்டர் மேலே இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, அப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் வோல்ட் தான் இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு எக்ஸஸ் வோல்ட்டை கொடுத்தோன்னே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம ரெஃபரன்ஸ் வோல்ட் 5 வோல்ட் வச்சுருந்தோம்னா 5.2 5.3 அந்த 5 வோல்ட்டுக்கு மேலே வந்த உடனே 3வது பின்னில் அவுட்புட் பாசிட்டிவ் வோல்ட்டு வந்துடும். வந்துச்சுன்னா அந்த ரிலே ஒர்க் பண்ணி அவுட்புட் ஒர்க் பண்ணும். இதை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ, டெமோ வீடியோ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் வித் ப்ராக்டிக்கலோட இதை நான் பார்க்கலாம்.